வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நெத்தலி ஃப்ரை. இந்த நெத்தலி ஃப்ரையை எப்படி மொறுமொறுப்பாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உடையாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நெத்தலி ஃப்ரை பண்ணுறதுக்காக 3/4 kg அளவு நெத்தலி மீன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தலையும் வாலும் குடல் பகுதி எல்லாத்தையும் நல்லா நீட்டாக எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதோட நாம் மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட சோள மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 எலுமிச்சப்பழ சாறையும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா மசாலா பிடிச்சிருக்கும். இப்போது 10 நிமிஷம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நாம் இப்போது நெத்தலியை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. ரொம்ப ஒரே நேரத்தில் நெருக்கமாக போடாதீங்க. இப்போ தேவையான அளவு போட்டுட்டோம். இதை நல்லா சிவந்து வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமாக நல்லா பொரிஞ்சு வந்ததும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நெத்தலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மீதி இருக்கிற நெத்தலியும் நீங்கள் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட நெத்தலி ஃப்ரை அழகாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளவு மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் மசாலாலாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.